நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த துளாராசி நேயர்களுக்கான இந்த மே 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது. ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மே 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது நிகழ்ந்திருக்கு. அதனால இந்த 10 நாட்களுக்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்த குரு பயிற்சியினுடைய தாக்கத்தினால இந்த துளராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன, இவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகள் கிடைக்க போகிறதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் ஓம் நமோ நாராயணா என்ற இந்த ஒரு மந்திரத்தை பார்த்தீங்கன்னா உச்சரித்து கொண்டே உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த 2024ஆம் ஆண்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சியில் ஒன்றுதான் இந்த குரு பயிற்சி. ஜனவரி 1 முதல் ஏப்ரல் 30 வரை குரு பகவான் மேச ராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சஞ்சரிக்கிறார். மே 1ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பிரவேசித்திருக்கிறாரு. அதனால இந்த 2024 குரு பயிற்சி துளராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் இந்த மே மாதத்தினுடைய 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. 8இல் குரு மறைவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எதிர்மறையான விளைவுகளை தாமதங்களை ஏற்படுத்தினாலும் இந்த துளராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு மறைவு ஸ்தானத்தில் இருப்பது இந்த பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கும். கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா இந்த துளராசிக்காரர்கள் சமசப்தமஸ்தானத்தில் 7வது வீட்டில் திருமண ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது இந்த குரு பயிற்சினால 8வது வீட்டில் அஷ்டம குருவாக பயிற்சி ஆகியிருக்கிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலுமே 6வது வீட்டுக்கான அதிபதி 8வது வீட்டில் இருப்பது விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும், வீண் செலவுகளும் ஏற்படும், உடல்நல குறைபாடுகளும் ஏற்படலாம். இந்த 2 விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா கவனங்களை செலுத்த வேண்டும். 8இல் குரு மறைவது பொதுவாகவே எதிர்மறையான விளைவுகளை தாமதங்களை ஏற்படுத்தினாலுமே இந்த துளராசிக்காரர்களுக்கு இந்த குரு மறைவானது உங்களுடைய ஸ்தானத்தில் இருப்பது பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை கொடுத்துருக்குன்னு தாங்க சொல்லணும். அதே போல் பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு நிகழ்வுகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த துளராசிக்கு அஷ்டம குரு விபரீத ராஜயோகமாக அமைவது போலவே குருவினுடைய பார்வைகளும் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் 12வது வீடான மோட்சஸ்தானத்தில் விழுகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும். நீங்கள் கேட்ட இடத்தில் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல் வீடு புதுப்பிப்பது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, அசையா சொத்து வாங்குவது போன்ற அமைப்புகளும் உள்ளது. வீண் விரயங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்தில் முதலீடு செய்து சுப விரயமாக மாற்றலாம். அதே போல் சில தடங்கல்களும் வந்தாலுமே தேவையான ஆதரவுகள் கிடைப்பதனால உங்களுடைய வாழ்வானது பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக இருக்கும். துலாம் ராசியினருக்கு எல்லா விதங்களிலும் வளர்ச்சியை விரும்பும் மாற்றத்தை, பொருளாதார நிறைவை கொடுக்கும். அதே போல் ஆரோக்கியங்கள் மேம்பட்டு சிறப்பாக செயல்படுவீர்கள். கடன் வழக்கு, இந்த மாதிரி நோய்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த அனைத்து விதமான சிக்கல்களுமே தீரும் அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் உங்களுடைய ராசியிலேயே கேது அமர்ந்திருப்பதனால கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருந்த மனக்குழப்பங்கள் அல்லது மன ரீதியான சோர்வு நீங்கி நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. அதோடு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இதுவே உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்களில் சாதகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். பயணங்களால் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலமான ஒரு விஷயங்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவுக்கு பலன் தரும். திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய துளராசினருக்கு மிக சுலபமாக திருமணங்கள் கைகூடும்.
காதலிப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே வந்து முடியும். குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை வரன்களும் வந்து கிடைக்கும். இந்த குரு பயிற்சி ஆரம்பமாகி இந்த 10 நாட்கள் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா இதர கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் பெரும்பாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை. அதிக வேலைப்பளு காரணமாக உடல் சோர்வுகள் அலைச்சல்கள் ஏற்படும். ஏதேனும் நோய்வாய்ப்பட்டவர்கள் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கொண்டு உடல் நலத்தை கவனித்துக் கொள்வது அவசியம். வருமானத்திற்கு குறைவே இல்லை என்றால் கூட தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் இந்த துளராசி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு இந்த 2024 குரு பயிற்சியானது, அதாவது இந்த மே மாதத்திற்கினுடைய காலகட்டங்களில் பல விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுத்தால் கூட செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழலை வந்து ஏற்படுத்தும். வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்திற்கு எது தேவை எது தேவையில்லை எது அவசியம் என்பதை வந்து பிரித்து பார்த்து செலவுகளை செய்து கொள்வது ரொம்ப சிறப்பானது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடன்கள் ஏற்படாமல் இருக்க உதவும். அதே போல் துளராசி பெண்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீதும் கவனத்தை செலுத்துவது அவசியம். பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சாதகமாக இருக்கிறது. குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் அல்லது சம்பந்தம் இல்லாத நபர்களிடம் வந்து பகிர்ந்து கொள்ளாதீர்கள். குடும்பத்தினுடைய பொருளாதார நிலைகளும் மேம்படும். கணவருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். தொழிலில் மட்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளும் போட்டியும் இருந்தால் கூட அதனை வந்து மிக எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய சூழல்களும் ஏற்படும். பார்ட்னர்ஷிப் தொழில் செய்பவர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. வேலை மற்றும் தொழில் சம்பந்தமாக பயணம் செய்பவர்களுக்கு அதிகமான அலைச்சல்கள் ஏற்பட்டால் கூட அதனால் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான ஒரு விஷயங்கள் நடக்கும். அலுவலக வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து நிம்மதியாக வேலையும் வந்து பார்த்திங்கன்னா செய்யும் சூழல்கள் உங்களுக்கு நிலவலாம். அதேபோல் உங்களுடைய அல்லது உங்களுக்கு வழங்கப்பட்ட இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வழங்காமல் நீங்களே வந்து பார்த்திங்கன்னா செய்வது நல்லது. உத்தியோகத்தில் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இது உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு பதவி உயர்வு மற்றும் வருமான உயர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். வருமானங்களும் உயரும். குலதெய்வ வழிபாடுகளை வந்து செய்வீர்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களும் நடக்கும். உடல் ஆரோக்கியங்கள் சிறப்பாக இருக்கும். சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்பவர்கள் இந்த ஸ்பெகுலேஷன் துறைகளின் மூலமாக உபரி வருமானங்களும் உண்டாகும். இதனால் உங்களுக்கு சேமிப்போலும் வந்து உயரும். வேலைகளில் சிறு தடுமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளவும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்த தகவல் வந்து நல்ல தகவலாக வரும். விருப்பங்களும் கைகூடும். நண்பர்களுடைய மத்தியில் மரியாதையும் அந்தஸ்தும் உயரும். மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது. பணவரவுகளும் இருக்கும். எதிர்பார்த்திய காரியங்கள் வந்து நடக்க சிறிது காலதாமதங்களும் ஆகலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களும் காணப்படும். அதே போல அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான ஒரு நிலைகளும் காணப்படும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலைகள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் கூடும். சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை நாடி வருவார்கள். நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும். பணவரவுகள் திருப்தியை ஏற்படுத்தும். அதே போல எதிர்பார்த்த தகவலும் நல்ல தகவலாக இருக்கும். அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பழகுவது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற உழைக்க வேண்டும். பணவரவுகளும் உண்டாகும். எதிர்பார்த்த நற்செய்திகள் தேடி வரும். பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் பதவி உயர்வுனால மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் செய்து மன மகிழ்வீர்கள். பண விஷயங்களை கவனமாக கையாள்வது நன்மையை கொடுக்கும். விற்பனையின் போது கவனங்கள் உங்களுக்கு தேவை. அதேபோல் சக ஊழியர்களுடன் பழகும்போது கவனங்கள் அவசியம். வேலைகள் எளிமையாக தோன்றும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள். நிதானமாக செயல்படுவது நன்மையை பயக்கும். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தினாலும் கூட அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதனால ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு நெய் விளக்கேற்றி நெய் தேன் போன்ற பொருட்களை தானம் செய்வது அல்லது வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது நல்லது.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.